சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். மதுரை கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழர் என்ற அடையாளத்தோடு பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்த வேண்டும் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் முன்வைத்திருக்கிறார். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா கொண்டாடப்படும் வேளையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் விழா நடைபெறும். மாடு பிடிக்கும் விழா, ஏறு தழுவுதல், எருது விடுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என பல பெயர்களில் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டு வருகிறது. மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலம் 83,462 சதுர அடி பரப்பளவில் 62,78,00,000 ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டது. வாடிவாசல், ஒரே நேரத்தில் 5,000 பார்வையாளர்கள் அமர்ந்து காணும் வசதிகளுடன் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், ஏறு தழுவுதல் நடைபெறும் இடம், மிக முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், ஏறு தழுவுதலில் பங்கு பெறும் காளைகளின் எழுச்சி வடிவங்களை புலப்படுத்தும் அருங்காட்சியகம், ஒளி காட்சி கூடம், கால்நடை மருந்தகம், நூலகம், மாடுபிடி வீரர்களுக்கான தங்கும் அறைகள், புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் என பல்வேறு வசதிகளுடன் இந்த அரங்கம் கட்டமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவ வேலு, KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன், மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் மற்றும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் மதுரையில் 3 சின்னங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றும், மத்திய அரசால் கொண்டுவரப்படாத திட்டம் ஒன்று உள்ளது எனவும், அது மக்களின் நினைவுக்கு வந்தால் தான் பொறுப்பல்ல எனவும் எய்ம்ஸ் மருத்துவமனையை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். தமிழர் என்ற அடையாளத்தை சிதைப்பதற்காக சாதி பிளவு, மத வேறுபாடுகள் உருவாக்கப்பட்டவை என தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழர் என்ற அடையாளத்துடன் பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார். தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதழுவுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும். இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். முதலமைச்சரின் உரையை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றன. 500 காளைகள் களமிறக்கப்பட்ட இந்த போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. தொண்டமான் மாடு ஆத்தாடி எனக்கு இந்த போடுறது ஆத்தாடிய ஐயோ மாடு பயங்கரமா வளர்த்திருக்காருங்க. தரமான மாடு. புடிச்சு பார், தொட்டு பார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.